ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎம்எஸ் பத்தி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இன்வாய்ஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இப்போ புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியதுல நெறைய வந்து எரர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இதுல ரிலேட்டடான ரெகுலரா வந்து அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 3 விதமான ஜிஎஸ்டி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 1, இது 2, 3. ஸோ இந்த 3த்துலயும் எந்த மாரிலாம் வந்து ஐஎம்எஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸ் வருது, எந்த மாரிலாம் நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து அக்டோபர் மந்த் வந்து போவோம். ஸோ அக்டோபர் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 வந்து எல்லாருமே இந்நேரத்துக்கு வந்து ஃபைல் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டிஆர் 2ஏ வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ 2ஏ வந்து எதுக்கு நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2ஏல எந்தெந்த சப்ளையர்ஸ்லாம் வந்து என்னென்ன டேட்டுக்குள்ள வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எனக்கு வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து இத வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதிக்குள்ளேயே வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து இத வந்து நம்ம வந்து ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இத வந்து என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு வந்து பெர்சன்டேஜ் ஸோ 2ஏலேருந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் வரும். இன்கேஸ் 2பிலலாம் வந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் வரல. இப்போதைக்கு வந்து பெர்சன்டேஜ் வந்து வரல. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பெர்சன்டேஜ் இல்லாம இருக்க வேல்யூஸ் மட்டும் நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் நான். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பெர்சன்டேஜ் இல்லாம டோட்டலா இருக்க வேல்யூஸ் மட்டும் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல வந்து அக்கவுண்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ எனக்கு டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இயர்ல அந்த மந்த் அதாவது அக்டோபர் மட்டும் எனக்கு வந்து பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 26,32,000 கிட்ட எனக்கு வந்து பர்ச்சேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ஐடிசி வந்து 66,000 கிட்ட வந்து இருக்கு. ஸோ இதே தான் வந்து ஜிஎஸ்டிஆர் 2பிலயும் வருதா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பண்றது வந்து ஜிஎஸ்டிஆர் 2ஏவும் ஒன்ஸ் ரெகன்சிலேஷன் பண்ணிக்கங்க. 2பியும் ஒன்ஸ் ரெகன்சிலேஷன் ஐடிசி கிளைம் பண்ணதுக்கு நீங்க 2பி வந்து ரெகன்சிலேஷன் பண்ணிக்கலாம். பட் உங்க சப்ளையர்ஸ் எல்லாமே வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத ஜிஎஸ்டிஆர் 2ஏலயும் ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அக்டோபர் மந்த் இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2பி வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ 2பில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வேல்யூஸ் வந்து 66,285 வந்து எனக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜிஎஸ்டிஆர் 2ஏலயும் வந்து வேல்யூஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே எனக்கு 11ஆம் தேதிக்குள்ள வந்து ஃபைல் பண்ணியிருக்கனால, எனக்கு அக்யூரேட்டா எனக்கு வந்து மேட்ச் ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ இப்போ வந்து ஐஎம்எஸ் டேஷ்போர்ட் வந்து நான் ஓப்பன் பண்றேன். ஸோ நான் வந்து இப்ப எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு, கம்ப்யூட் 2பிய வந்து நான் ஜெனரேட் பண்ணிட்டேன். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து இந்த மாரி கம்ப்யூட் ஜெனரேட் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 3பில வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் எதுவுமே வந்து ஷோ ஆகாது. ஸோ இங்க நீங்க இந்த கம்ப்யூட் அ 2பி வந்து நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டிஆர் 3பி ஸோ அதாவது இந்த மாரி உங்களுக்கு வந்து இங்க வேல்யூஸ் வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகி வராது. உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாங்க்கா தான் இருக்கும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் நவம்பர் அண்ட் டிசம்பர் இன்கேஸ் செப்டம்பர் பில்ஸ் கூட இருக்கலாம். ஏன்னா, இப்ப ஐஎம்பிஎஸ் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல வந்து நெறைய இந்த இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணனால உங்களுக்கு நவம்பர் அதாவது இந்த கரண்ட் மந்தோட இன்வாய்ஸும் வந்து இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் உள்ள போயிட்டு ஆக்சுவலா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லாமே அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் எக்ஸல. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, மந்த் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபரும் இருக்கு, நவம்பருமே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, நவம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனை இன்வாய்ஸஸ் இருக்கு எனக்கு. ஓகே. நவம்பர்ல கிட்டத்தட்ட எத்தனை இன்வாய்ஸ் இருக்குன்னா, 10 இன்வாய்ஸ் வந்து எனக்கு வந்து இருக்கு. பட் ஆனா நம்ம இப்ப வந்து ஃபைல் பண்ணும்போது அக்டோபர் தான். பட் என்ன ஐஎம்பிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு.
நீங்க ஒண்ணு என்ன பண்ணலாம்னா, இத வந்து பெண்டிங் வச்சுட்டு நீங்க ஃபைல் பண்ணலாம். இல்லன்னா அக்செப்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன கால்குலேட் ஆகும்னா, உங்களுக்கு என்ன 2பில அந்த மந்த்ல கால்குலேட் ஆகிருக்கோ, அந்த அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஸோ இதுக்காக நீங்க வந்து இந்த அக்செப்ட், ரிஜெக்ட், பெண்டிங் இது எதுவுமே நீங்க குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க குடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு இம்பாக்டும் வந்து கிடையாது. ஆஸ் யூசுவல் என்ன உங்களுக்கு அக்டோபர்ல இருக்க ஐடிசியோ, அது மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஏன்னா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஜிஎஸ்டிஆர் 2பியும் வந்து நான் கம்ப்யூட் பண்ணிட்டேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஜிஎஸ்டிஆர் 3பிக்குள்ள போனோம்னா, நம்மளுக்கு எந்த வேல்யூ காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2ஏலயும் 2பிலயும் ஒரே மாரி தான் அமௌண்ட் இருக்கு. ஏன்னா எனக்கு சப்ளையர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் தேதிக்குள்ள வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப நம்ம அக்டோபர்ல 2பிக்குள்ள போலாம். 3பிக்குள்ள போவோம் இப்ப. ஸோ 3பிக்குள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் லைபிலிட்டீஸ் வந்துருச்சு. அதே மாரி எலிஜிபிள் ஐடிசியும் வந்துருச்சு. ஸோ இதுதான் சேம். இதே ப்ராசஸ் தான் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து அது இல்லாம சில பேருக்குலாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸஸ் வந்து டபுளா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்ற மாரி ஒரு எரர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து ஒரு அட்வைஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி யார் யாருக்கெல்லாம் எரர் வருதோ, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் அதாவது ஒரு கிரிவியன்ஸ் வந்து ரைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டில வந்து இப்ப ஐஎம்பிஎஸ்ல என்னென்ன இப்ப ஐஎம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 2பியோட கண்ட்ரோல் தான். ஸோ ஜிஎஸ்டிஆர் 2ஏ கண்ட்ரோல் இல்ல. ஜிஎஸ்டிஆர் 2பி. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 2பில என்ன ஐடிசி இருக்கோ, அத வந்து நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணலாம், பெண்டிங் வச்சிடலாம், இல்லன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே வந்து சம்மந்தப்பட்டது ஜிஎஸ்டிஆர் 2பி. ஸோ அதுக்கும் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து காட்டிடலாம். ஸோ இப்ப அக்டோபர் மந்த் 2ஏ வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ 2ஏல வந்து யார் யாரெல்லாம் வந்து லெவலுக்கு மேல வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இவங்க எல்லாம் லெவலுக்குள்ள பண்ணியிருக்காங்க. எல்லாமே லெவல். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 12ல வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க ஒருத்தவங்க. ஓகே. அவங்க ஒருத்தவங்க தான் வந்து இப்ப வந்து 12ஆம் தேதி வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரெகுலர் டாக்ஸ் பேயரா இருந்தா 11ஆம் தேதிக்குள்ள வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் குவார்ட்டர்லி டாக்ஸ் பேயரா இருக்கும்போது அவங்க வந்து 13ஆம் தேதிக்குள்ள வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். பட் ஆனா இப்ப இவங்க என்னைக்கு ஃபைல் பண்ணிருக்காங்க? 12ஆம் தேதி ஃபைல் பண்ணிருக்காங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2பில வந்து ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ இது 2பில ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அத அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டோம்னா, ஸோ 2பில எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல. ஸோ இதே மாரி ஐஎம்பிஎஸ் அதாவது ஐஎம்எஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே வந்து ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்கல இன்னும். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்றேன். அங்க அந்த அந்த பெர்சனோட நேம் வந்து நம்ம என்டர் பண்றோம். பார்த்தீங்கன்னா, எதுவுமே வரல. ஸோ ஐஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் 2பியோட கண்ட்ரோல். ஸோ அந்த 2பில நீங்க ஏதோ ஐடிசி வந்து நீங்க கிளைம் பண்றீங்கன்னா, அத வந்து நீங்க அக்செப்ட் பண்ணணும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து இது வந்து ஒரு மேண்டேட்டரி கிடையாது. நீங்க ஜஸ்ட் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு கம்ப்யூட் லையபிலிட்டி குடுத்தாலும் உங்களுக்கு அதே வேல்யூஸ் தான் வந்து ஜெனரேட் ஆகுமே தவிர, அத விட்டு எதுவுமே உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகாது. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் 100 வேல்யூஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுல இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர், நவம்பர், செப்டம்பர் பில் கூட இருக்கும். ஸோ செப்டம்பர் பில்ஸே வந்து இருக்கு எனக்கு. ஸோ இந்த செப்டம்பர் பில் வந்து பார்த்தீங்கன்னா, எதனால எனக்கு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் அவங்க வந்து லேட்டா வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்வாய்ஸ் வந்து எனக்கு வந்து லேட்டா ஃபைல் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நான் ஒன்ஸ் வந்து செப்டம்பர் மந்த்ல போய் ரிகன்சிலேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ 2ஏல ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு வந்து டேட்ஸ் வந்து தெரிஞ்சிரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து 2ஏ வந்து ஓப்பன் பண்றோம். ஸோ மகாலட்சுமி போட்டிருந்துச்சா? ஓகே. ஸோ மகாலட்சுமி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி தான் வந்து ஃபைலே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரிட்டர்ன்ஸ். ஸோ அவங்க 13ஆம் தேதி ஃபைல் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து இங்க செப்டம்பர் வந்து காட்டுது. பட் இப்ப நவம்பர் வந்து இதுல வந்து எனக்கு வந்து ஷோ ஆகுது. நவம்பர் எதனால ஷோ ஆகுதுன்னா, அது வந்து இன்வாய்ஸ். ஸோ இன்வாய்ஸ்னால சம்டைம்ஸ் இந்த நவம்பர் மட்டும் கொஞ்சம் சில பேருக்கு வந்து நெறையா வந்து ஷோ ஆகுது. ஸோ அத வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க பண்ணா கூட, உங்களுக்கு ஆஸ் யூசுவல் என்ன 2பில இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. நவம்பர் மந்த் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இத வச்சு நீங்க எதுவுமே வொரி பண்ணிக்க வேணாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரே பில் 2 வாட்டி ஷோ ஆகுது அப்டின்னா,
அதுக்கு வந்து நீங்க வந்து கிரிவியன்ஸ் வந்து ரைஸ் பண்ணுங்க. அவங்க ஜிஎஸ்டி போர்ட்டல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அட்வைசரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி கிரிவியன்ஸ் ரைஸ் பண்ணுங்க. அதுக்கு டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணும்போது நாங்க உங்களுக்கு வந்து சால்வ் பண்றோம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அத வந்து நீங்க எந்த வரியும் வந்து நீங்க எடுத்துக்க வேணாம். ஸோ கிரிவியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கீழ அதாவது ஜிஎஸ்டி போர்ட்டல்ல கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கிரிவியன்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல போயிட்டு நீங்க வந்து கிரிவியன்ஸ் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இது வந்து ஆ கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.